மாமிஸ் கிச்சன்லேருந்து பானு மாமி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சாதம் செய்கிறது எப்படின்றத பார்க்க போகிறோம். கருவேப்பிலை சாதத்துக்கு முதல்ல கருவேப்பிலையை பொடி பண்ணிட்டு வந்துக்கலாம். இது நல்லா 2 கை கருவேப்பிலை. இதை எடுத்து அலம்பி நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு வறுக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்தா போகிறோம். கலர் மாறவே கூடாது. கருவேப்பிலை கலர் மாறாமல் இதமான சூட்டில் வச்சு கருவேப்பிலையை வறுக்கணும். வறுத்துட்டு அந்த பச்சை அந்த இலையில் இருக்கிற ஈரம் போனால் போகிறோம். கலர் மாறாதிக்கு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கிறப்பவே ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அது வந்தால் போகிறோம். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு அது நல்லா மிக்சியில் நைஸாக பொடி பண்ணிட்டு வரணும். கருவேப்பிலை நல்லா ஆறி எடுத்து இது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணிட்டு வரணும். கருவேப்பிலையை நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை சாதத்துக்கு புளி கரைசல் நல்லா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, இதில் 3 வத்த மிளகா, 3 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு உப்பு தேவைக்கேற்ப, மஞ்சப்பொடி, வேர்க்கடலை, முந்திரி. இதுலேயே நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இப்போ இல்பச்சட்டி நல்லா காஞ்சாச்சு. இதில் நல்லா ஒரு 2-2.5 ஸ்பூன் எண்ணெய், நல்லெண்ணெயில் தான் பண்ணணும், வாசனையாக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்சிருக்கு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பச்சை வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன், மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கிறது, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும். இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு இந்த புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புளி பேஸ்ட் கிடைச்சாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைக்கேற்ப உப்பு, வேணும்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பச்சை கருவேப்பிலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இது அதில் போட்டுட்டு கலர் மாறாமல் அதே பச்சை கலரில் இருக்கும். இப்போ இதில் சாதம், ஒரு அழகு அரிசியை குக்கரில் 4 சவுண்டு விட்டு நல்லா உதிராக இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயத்தையும் போட்டு சுவையான கருவேப்பிலை சாதம் தயார். இதில் நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்குறவாளாக இருந்தால்
சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அது எப்போ சேர்க்கணும்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் வறுக்கிறோம் இல்லையா, அப்பயே வெங்காயம் பூண்டையும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா புளிக்கரைசலை ஊற்றி அதுக்கப்புறமா பொடி போட்டு ஆட் பண்ணிக்கணும். அதனால வெங்காயம் பூண்டு போட்டும் செய்யலாம், அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும்.